ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு த சேனல் டிகோட் ஃபார்மா. நான் உங்கள் சரண்ராஜ் முருகன். நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண எம்ஃபார்ம்க்கான கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த கவர்மெண்ட் காலேஜஸ். இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு யார் யார் அப்ளிகபிள்னா, அவங்க ஒரு ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ரேங்க் 1 to 120க்குள்ளே இருக்கிற கேண்டிடேட் வந்து இந்த கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளிகபிள். அண்ட் தென் ஃபார் பிசிஎம் கேட்டகரிக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் 4 to 10க்குள்ளே இருக்கணும். அண்ட் தென் எஸ்சி கேட்டகரிக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் 8 to 30க்குள்ளே இருக்கிறவங்க. அண்ட் தென் எஸ்சிஏ கேட்டகரி கம்யூனிட்டி ரேங்க் 3 to 6க்குள்ளே இருக்கிறவங்க. அண்ட் தென் எஸ்டி கேட்டகரி வந்து கம்யூனிட்டி ரேங்க் 1 to 3. ஸோ இந்த ரேங்க்குள்ளே ஃபாலோ ஆகிற கேண்டிடேட் எல்லாருமே ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு அப்ளிகபிள். ஸோ தட் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 15/9/2025 17/9/2025 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் அண்ட் பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்லாம் ஃபில் பண்ணிடணும். அண்ட் தென் இதுக்கான ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னா 19/9/2025. இதுக்கான டவுன்லோட் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா 19/9/2025 22/9/2025. இந்த பீரியட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம பர்டிகுலர் காலேஜுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அவங்க நம்ம ப்ரொவிஷனலில் அலாட்மெண்ட் ஆர்டரில் என்ன காலேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த காலேஜுக்கு நம்ம டேரக்ட் இன்பர்சனாக நம்ம போய் விசிட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணோம். அந்த டேட் பார்த்தீங்கன்னா 22/9/2025. இந்த கவுன்சிலிங்க்கான சில ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு 500 rupees நம்ம வந்து பே பண்ணணும். இந்த 500 rupees வந்து நான் ரீஃபண்டபிள். அண்ட் தென் வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து என்னென்னா ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் படி தான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிப்போர்ட்டிங் டைம் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும்னா பிஃபார்ம் ஒரிஜினல் டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ரெஸ்பெக்டட் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நமக்கு வந்து பிஃபார்ம் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். அண்ட் தென் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் நம்ம வச்சுருக்க மார்க் ஷீட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்பர்சனாக நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். இன்கேஸ் அரியர் வச்சுருந்தீங்கன்னா அந்த அரியர் மார்க் ஷீட்டும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பிசிஐயில் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் அல்லது இன்னும் எனக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தரலை இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ரெஸ்பெக்டட் இன்ஸ்டியூஷன்லேருந்து நீங்கள் வாங்கிட்டு போய் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுக்குன்னா ரூல் ஆஃப் ரிசர்வேஷன். ஸோ தட் அந்தந்த கேட்டகரிக்கு சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க 2 or 3 சீட்ஸ். அந்த கேட்டகரிக்கு நீங்கள் ஃபாலோ ஆகுனீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அண்ட் தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் த கேண்டிடேட் ஹூ ஆர் கிளைமிங் ஃபார் த நேட்டிவிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து எவிடன்ஸ் கேட்குறாங்க. ஸோ தட் நீங்கள் மேக்ஸிமம் எஸ்எஸ்சிஎல்சி அதாவது 10th சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்களே இது போதும். அதில் இருக்க டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அண்ட் தென் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யாராக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் படிக்காதவங்க, அதாவது அதர் தென் த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த மாதிரி பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களாம் என்ன பண்ணணும்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ஒரு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி அட்டாச் பண்ணணும். ஸோ தட் இந்த டேட்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலைன்னா அந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அந்த சீட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போய் வேறு யாருக்காவது கிடைக்கும். ஸோ தட் இந்த நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண லாகின் ஐடியோ ஓடிபியோ யாரு கூடயும் ஷேர் பண்ணக்கூடாது. ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வி ஹாவ் டு லாகின். நீங்கள் உங்கள் எக்ஸாம் நம்பர் போட்டு அதுக்கப்புறம் பர்டிகுலர் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா நீங்களும் லாகின் பண்ணலாம். அண்ட் தென் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் லாகின் ரீடைரக்டட் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகும். அண்ட் தென் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் மோஸ்ட்லி பேசஸ் பண்ணால் உங்களுக்கான ப்ரியாரிட்டி, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அல்லது எந்த பிரான்ச் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஆர்டர் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பேன். அண்ட் தென் ஃபார்மகாலஜி, அண்ட் தென் அனாலிசிஸ், அண்ட் தென் எனி அதர் கோர்சஸ் ஃபார்மகாக்னசி ஆர் ஃபார்மசி ப்ராக்டிஸ். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஃப்யூச்சரில் எது ஸ்கோப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆர்டரில் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதர்வைஸ் உங்களுக்கு ரேங்க்குக்கு இந்த கோர்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துட்டு அந்த ஆர்டரில் ப்ரியாரிட்டி வைஸ் கொடுங்க. எம்எம்சிலையும் சரி, மதுரையிலையும் சரி, அண்ட் மெட்ராஸ்லையும் சரி, நீங்கள் கொடுக்குற ஆர்டர் வச்சு தான் உங்களுக்கான சீட்ஸ் வந்து அலாட் ஆகும். அண்ட் தென் வந்து லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ். இந்த லாக்கிங் ஆஃப் சாய்ஸ் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. இந்த அரேஞ்ச் பண்ண லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ்க்கு வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ஓடிபி வந்து கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ தட் அந்த ஓடிபி போட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாய்ஸஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆஃப் த சீட்ஸ் வித்தின் ஐ திங்க் ரிசல்ட்ஸ் வந்து அதான் 19/9/2025 உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். அந்த ரிசல்ட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ரிப்போர்ட்டிங் டு த இன்ஸ்டிடியூஷன்.
அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வச்சு நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனுக்கு அபோவ் மென்ஷன் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணுறேன். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக கொண்டு போகணும். அண்ட் தென் இங்கே வந்து பர்டிகுலராக நோட் கொடுத்துருக்காங்க, கேண்டிடேட் do not share their login ID and password with any others. ஸோ இந்த லாகின் ஐடி தான் உங்களுக்கு குரூஷியல் ஃபார் த அப்ளிகேஷன்ஸ். இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் எங்கே போய் செக் பண்ணலாம், அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலேஜுக்கு நீங்கள் வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து 5000 அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ தட் அந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு புக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஒரு இது.